வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது. வாழ்க்கை என்பது ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க. அது அந்த ஊர் பெண்களுக்கு சொந்தமானது. அந்த ஊருக்கு ஆண் போகிறான். ஆண் அந்த ஊருக்கு ஒரு அந்நியனாக போகிறான். அந்த ஊரில் எப்படி வாழணும் அப்படின்னாக்கா அதை பெண்கள்கிட்ட கற்றுக்கிறான். வாழ்க்கை என்கிற ஊரில் எப்படி வசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறான். வாழ்க்கைக்கு பெண்கள் தான் சொந்தக்காரங்க. மனித வாழ்க்கைக்கு பெண்கள் தான் சொந்தக்காரங்க. ஆண் அந்த வாழ்க்கைக்கு ஒரு மனித வாழ்க்கை என்பதற்கு ஒரு அந்நியமானவன். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, பெண்களுக்கு சொந்தமான அந்த வாழ்க்கை எனும் ஊருக்கு அவன் போகிறான். பெண்களுக்கு உதவி செய்வதற்காக போகிறான். அப்படிங்கும்போது பெண்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறத பெண்களிடமிருந்து அவன் கற்றுக்கிறான். என்னென்னாக்கா, பேசுகிறது, சிரிக்கிறது, உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது, நம்பிக்கையாக இருப்பது, உண்மையாக இருப்பது, அழுவது, சிரிப்பது, உதவி செய்வது, எப்படி என எல்லாத்தையும் அவன் பெண்களிடமிருந்து தான் கற்றுக்கிறான். வாழ்க்கைங்கிறது இது தான். காதலிப்பது, அன்பு செலுத்துவது, பாசமாக இருப்பது, அக்கறையாக இருப்பது என இவை அனைத்தையும் அவன் என்ன பண்ணுறான், இதுதான் அந்த எப்படி வாழ்க்கைங்கிற அந்த ஊரில் எப்படி வாழ்கிறது, பெண்களுக்கு உதவியாக இருப்பதற்காக அவன் அங்கே வேலைக்கு போகிறான். அப்போ பெண்கள்கிட்ட அவன் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறான். ஒரு அந்நியன் தான் ஆண். வாழ்க்கை எனும் ஒரு ஊரில் அந்நியனாகவே எப்பொழுதும் வாழ்கிறான். அந்நியர்கள், ஆண்கள் அந்நியர்கள், பெண்கள் வாழ்க்கை எனும் ஊருக்கு சொந்தக்காரர்கள். பெண்கள். ஆண்கள் எப்போவுமே அந்நியர்கள் தான். அதனால் ஆண்களை எப்போவுமே அந்நியர்களை அவ்வளோ ஈஸியாக நம்பக்கூடாது. அதனால் பெண்கள் எப்போதுமே சந்தேகப்பட்டே இருப்பாங்க. இருந்தாலும் பெண்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்காக ஆண்கள் எப்போதுமே போராடிக்கிட்டே இருக்கணும். பெண்களுக்கு அதன் மூலம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் ஆண் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பான் பெண்ணிற்கு. பெண்களிடமிருந்து ஆண் கற்றுக்கொள்கிறான். பெண்களை பற்றி கற்றுக்கொள்கிறான். உறவு முறையை பற்றி கற்றுக்கொள்கிறான். எப்படி வாழ்க்கை எனும் அந்த ஊரில் வாழ்வது, பெண்களுக்கு உதவியாக இருப்பது என்பதை பற்றி ஆண் கற்றுக்கொள்கிறான். அதே நேரத்தில் பெண்கள் என்ன கற்றுக்கொள்கிறாருன்னா, அந்நியர்களாக இருக்கிற ஆண்களை பற்றி கற்றுக்கொள்கிறான். ஆண்களுடைய உணர்வுகள் என்ன, அவனுடைய இயல்பு என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்ககிட்ட எப்படி உதவியை பெறுவது, அவங்ககிட்ட எப்படி பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெண்கள் கற்றுக்கிறாங்க. ஒரு அந்நியர்களின் உணர்வு என்ன, எந்த அளவுக்கு அவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவனை எப்போவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். அந்நியர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், கட்டுப்படுத்தணும். மண்ணிற்குரியவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். மண்ணிற்குரியவர்கள், அதாவது வாழ்க்கை எனும் அந்த ஊரிற்கு சொந்தமானவர்கள், வாழ்க்கை என்கிற அந்த ஊரிற்கு சொந்தமான பெண்கள் அந்த ஊரில் சுதந்திரமாக இருக்கணும். அந்த ஊரில் பெண்களுக்கு உதவி செய்ய போன ஆண்கள் இருக்காங்கள்ல, வாழ்க்கை எனும் அந்த ஊரில் பெண்களுக்கு உதவி செய்வதற்காக சென்ற ஆண்கள் எனும் அந்நியர்கள் இருக்காங்களா, அவங்க எப்போதும் பெண்களின் கண்காணிப்பிலே இருக்கணும். பெண்களால் கட்டுப்படுத்தப்படணும். ஆண்கள் பெண்களை விட சுதந்திரமாக இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் தான் சுதந்திரமாக இருக்கணும். ஒன்று பெண்கள் இருக்கணும், இல்லை ஆண்கள் இருக்கணும். யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்க தான் சுதந்திரமாக இருக்கணும். வாழ்க்கை யாருக்கு சொந்தம், பெண்களுக்கு சொந்தம். வாழ்க்கை எனும் அந்த ஊர் யாருக்கு சொந்தம், பெண்களுக்கு தான் சொந்தம். அதனால் பெண்கள் தான் அந்த ஊரில் அவங்க சுதந்திரமாக இருக்கணும். பெண்களுக்கு உதவி செய்வதற்காக சென்ற ஆண்கள் அந்நியர்கள். அந்நியர்களாக உள்ள ஆண்கள் எப்போதுமே அந்த மண்ணிற்கு சொந்தமான, அந்த வாழ்க்கை எனும் அந்த ஊருக்கு சொந்தமான பெண்களால் கண்காணிக்கப்பட்டும் கட்டுப்படுத்தப்பட்டுமே இருக்க வேண்டும். ஆண்கள் எனும் அந்நியர்களை பெண்கள் பலவீனமாகவே வச்சுருக்கணும். ஒரு பலமாக அப்போ ஆண்களை தனிமைப்படுத்தணும், ஒற்றுமை அடையவிடக்கூடாது. ஆண்கள் ஒரு தனிமையாகவே இருக்கணும். ஒரு ஒற்றுமை உணர்வை அடையக்கூடாது, வலிமையானவர்களாக மாறிவிடக்கூடாது. ஆண்களை பலவீனப்படுத்தணும். அதனால்தான் ஆண்களை ஏன் இயற்கையோடு இணைந்த நான் இயற்கை விதிமுறை பற்றி தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மனித வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. இயற்கை விதிமுறைப்படி மனித உயிர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஆண்களை பலவீனப்படுத்தணும். அப்போ தான் பெண்கள் வலிமையானவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா, அதுக்காக தான் ஆண்கள் தனது திருமணத்திற்கு பிறகு தனது பிறந்த வீட்டிலிருந்து தனது மனைவி வீட்டிற்கு வாழ்கிறான். அதன் மூலம் ஆண் அவனது குடும்பத்திலிருந்து பிரித்து எடுத்து அவனை மனைவி வீட்டில் வசிப்பதன் மூலம் அவனை கொஞ்சம் பலவீனப்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த ஊரில் ஆட்சி தலைமை பொறுப்பு எல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்கும்.
குடும்பத்தின் தலைமை பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்கும், குடும்பத்தில் உள்ள பெண்களிடம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆண் வந்து பெண்களுக்கு உதவியாக இருப்பான். பெண்கள் தலைமை பொறுப்பு ஏற்பார்கள், பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள். இதன் மூலமும் வந்து பெண்கள் வலிமையானவர்களாக மாற்றப்படுவார்கள். ஆட்சி அதிகாரம் எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொல்லிட்டு ஊர் நிர்வாகத்தால் ஒரு 32 ஏக்கர், ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து 16 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு பேருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் அப்படிங்கிற கணக்குப்படி 32 ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலும் உள்ள பெண்களிடம் கையில் ஒப்படைக்கப்படும். அந்த நிலத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த பெண்களிடமிருந்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தை ஆண் வாங்கி கொண்டு அவன் வந்து வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கி கொண்டு அவன் வந்து உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் அந்த தொழிலை அவன் செய்ய வேண்டும். ஆக நிலம் என்பதும் வந்து பெண்களுக்கு சொந்தமாகத்தான் இருக்கிறது. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இப்போ இப்படி இருக்கும்போது ஆண் வந்து கொஞ்சம் பலவீனம் அடைகிறான். அதன் மூலம் பெண்கள் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். அப்புறம் மேலும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களை வந்து ஆண் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும். வாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது, வா போன்னு கூப்பிடக்கூடாது. எத்தனை வயசு பெரியவராக இருந்தாலும் சரி, ஒரு தாத்தா தனது பேத்தியை கூட வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். வாடி போடின்னு சொல்லக்கூடாது, வா போன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த குழந்தை எப்படி கூப்பிடும் அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு சின்ன வயசாக ஒரு பேத்தி வந்து தன தாத்தாவை எப்படி கூப்பிடுனா, டேய் தாத்தா, இங்கே வாடா தாத்தா, போய் எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கோரிட்டு வாடா, அப்படி இந்த மாதிரி தான் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கூப்பிடணும். இது இயற்கை விதிமுறை. இதுதான் நாளைக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இதுதான் நடைமுறைக்கு வரப்போகுது. உலகமே அப்போ பெண்கள் அந்த உலகத்தில் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள். இதை ஏற்றுக்கிட்டு ஆண்கள் பணிவாக இருப்பாங்க. அதில் அன்பு இருக்குது. அதில் வந்து அடிமைத்தனமோ எதுவுமே இல்லை. ஆண் அதைத்தான் கவனிக்கிறான். அன்பு இருக்கிறதா என்பதை மட்டும்தான் கவனிக்கிறான். அப்படி ஒரு பேத்தியோ அல்லது பெண்களோ தன்னை வாடா போடான்னு கூடும்போது, உரிமை உள்ளவர்கள் வாடா போடான்னு கூடும்போது, டேய் அப்பா, டேய் அண்ணா, இங்கே வாடா, டேய் வாடா அண்ணா அப்படின்னு கூடும்போது அந்த ஆண்களுக்கு அதில் ஒரு அன்பை கவனிக்கிறார்கள். அதுதான் அவங்களுக்கு பெரிய மரியாதையாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. இது வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு. இந்த மாதிரியான உறவு முறையிலேயே, நம்ம பேசுகிற வழக்கத்திலேயே, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்படி தான் அவங்க பேசிப்பாங்க உறவு முறையில். அப்போ இது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு. நீங்கள் வேறு எந்த வகையிலையும் பெண்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பை இங்கே ஏற்படுத்தவே முடியாது. இப்போ பாருங்கள், ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்ககிட்ட போகுது. ஆண் வந்து திருமணத்திற்கு பின் வந்து மனைவி வீட்டுக்கு வந்து வசிக்கிறான், வாழ்கிறான். அப்புறம் வந்து பெண்கள் வந்து ஆண்களை, அனைத்து வயது பெண்களும், சின்ன இப்போ பிறந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆன குழந்தை பெண்கள் கூட என்ன பண்ணுவாங்க, தனது தாத்தாவாக இருந்தாலும் சரி, டேய் தாத்தா வாடா, என்னடா நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்ற, என் மேலே உனக்கு பாசமே இல்லையாடா அப்படின்லாம் பேசுவாங்க. வாடா போடான்னு தான் பேசுவாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட உலகத்தில் தான் பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான பாதுகாப்பே அங்கே இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பாதுகாப்பை பெண்கள் கொடுக்கவே முடியாது. இதுக்கு மேலே ஒரு மரியாதையை பெண்கள் கொடுக்கவே முடியாது. இதற்கு மேலே ஒரு உயர்வான ஒரு நிலையை பெண்களுக்கு கொடுக்கவே முடியாது. இதுதான் உயர்வான நிலை பெண்கள். இதுதான் பெண் சுதந்திரம். இதுதான் பெண் விடுதலை. அதான் பெண் விடுதலையின் உச்சமே இதுதான். இப்போ ஆண்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள் வந்து பெண்கள் என்ன சொல்கிறாங்க, வாடா போடான்றாங்க. ஆண் வந்து என்ன சொல்கிறான், பெண்ணை வந்து அந்த தாத்தா வந்து தனது பேத்தியை, சொல்லுங்கள் பேத்தி, கூப்பிட்டீங்களா பேத்தி, சரிங்க பேத்தி, ஓகே, நீங்கள் சொன்னால் தான் சரியாக தான் இருக்கும், ஓகே தாத்தா அப்போ போயிட்டு வரட்டுமா, சரிடா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, சாப்பிடுங்க, ஏன் இன்னும் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு இந்த தாத்தா கேட்குறாரு. ஆக இப்படியான ஒரு நிலையில் பெண்கள் உயர்வு நிலையிலும் ஆண்கள் தாழ்வு நிலையிலும் இருக்கிறார்கள். பெண்கள் சுயமரியாதையோடு நடத்தப்படுகிறார்கள், மரியாதையாக நடத்தப்படுகிறார்கள். இதுதான் பெண் விடுதலை. இதுதான் பெண் விடுதலையின் உச்சம். இதுதான் பெண் சுதந்திரத்தின் உச்சம். இதற்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கு உறுதி செய்யப்படுகிறது. ஆண்கள் பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்களிடம் மதிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது. வாழ்க்கையை நிர்வகிக்கின்ற பொறுப்பு பெண்களிடம் உள்ளது. அத்தனை டென்ஷனும் பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு ஆண் வந்து பெண்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் அமைதியாக ஜாலியாக இருப்பான். அதுதான் வந்து அவனுக்கு கொடுக்குற அந்த சிறப்பு. அவன் அதைத்தான் ரசிக்கிறான்.
அதாவது பெண்களுக்கு உதவியாக இருக்கான். அதுக்காக வந்து அவன் சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டான். பெண்கள் சொல்கிற வேலையை அவன் செய்கிறான். பெண்களுக்கு உதவியாக இருக்கிறான். பெண்களுக்கு ஒரு காவலனாக இருக்கிறான். ஆனால் வந்து பொறுப்புகள் அவன் தலையில் இல்லை. அந்த டென்ஷனை அவன் விரும்பலை. பொறுப்புகள், எல்லா பொறுப்பும், குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு, கூட்டு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு, தெருவை நிர்வகிக்கிற பொறுப்பு, ஊரினை நிர்வகிக்கிற பொறுப்பு, எல்லா பொறுப்பும் வந்து பெண்கள் தலையில் இருக்குது. அப்போ அந்த டென்ஷனில், அந்த டென்ஷன் தான், அந்த கோபம்தான், அந்த சுமை தான், நிர்வாக சுமை தான் பெண்களை வந்து பெண்கள் அனைவரும் ஆண்களை என்ன கூப்பிட்றாங்க, டே இங்கே வாடா. ஆண்களுக்கு அந்த நிர்வாக சுமை இல்லை. அந்த பாரம்ங்கிறது ஆண்களுக்கு இல்லை. அதனால தான் ஆண்கள் வந்து அமைதியாகவும் பணிவாகவும் இருக்கிறான். ஆண்கள் தலையில் அந்த நிர்வாக சுமைகளை சுமத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்களுக்கு அந்த கோபம் வந்துடும். அந்த சுமையை தாங்க முடியாத, அந்த சுமையை தாங்குகிற அந்த டென்ஷன் வந்துடும். தாங்கும்போது ஏற்படுகிற டென்ஷன் வந்துடும். இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிர்வாக சுமை, குடும்பத்தை, அப்புறம் இந்த நாட்டை எல்லாத்தையும் சுமக்கிற பொறுப்பு, நிர்வாக சுமை என்பது ஆண்களின் தலையில் இருக்குது. அதனால தான் ஆண்கள் வந்து அது வேறு அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறுகிறார்கள். பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். பெண்களுக்கு எந்த சுமையும் இல்லை. அவங்க வந்து சும்மா சமையல் பொறுப்பு, அப்படி அது பொறுப்பு, அது வேறு. சுமை இல்லை. அது சுமைன்னா பிரச்சனைகளை போய் அது ஒரு சுமை தான். சமைக்கிறதும் ஒரு சுமை தான். ஆனால் வந்து ஆண்கள் தான் நிறைய சுமைகளை தாங்குகிறார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில். இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனும் மிகப்பெரிய சுமையை தாங்குகிறார்கள். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ கோபம். பெண்களை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வாடி போடின்னு வாப்போன்னு தான் கூப்பிடுவாங்க. பெண்களை மரியாதையெல்லாம் கூப்பிட்றது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது முரணானது, அது தவறானது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை ஆண்கள் வாடி போடின்னு வாப்போன்னு தான் கூப்பிடணும். இது செயற்கையான விதிமுறையை பின்பற்றுகிற உலகம் இது. இங்கு செயற்கையான நடைமுறை தான் பின்பற்றப்பட வேண்டும். இங்கு பெண்கள் தாழ்வு நிலையிலும் ஆண்கள் உயர்வு நிலையிலும் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நிர்வாக சுமை இருக்குல்ல, அனைத்தும் ஆண்களின் தலையில் உள்ளது, ஆண்களின் பொறுப்பில் உள்ளது. அதனால் அந்த சுமை ஏற்படுத்துகிற அழுத்தம், அதனால் வந்து ஆண்களுக்கு ஒரு கோபம் வரும். அதனால் பெண்களை வழிநடத்துகிற பொறுப்பும் ஆண்களின் கையில் தான் இருக்கிறது. பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பும் ஆண்களின் கையில் தான் இருக்கிறது. ஆண்களுக்கு பெண்கள் அடங்கி தான் நடக்க வேண்டும், கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். ஆனால் அதிலும் வந்து பெண்களில் அதில் ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரம் என்பது ஆண்களின் சுதந்திரத்திற்கு உட்பட்டது தான். ஆண்களைப் போல பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. பெண்கள் கொஞ்சம் ஆண்களுக்கு உதவியாக இருக்கும்போது அவங்க சுதந்திரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். இது செயற்கையான உலகம், இயற்கைக்கு முரணான விதிமுறைகளை பின்பற்றுகிற உலகம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுவார்கள். பெண்கள் அங்கே அதிக சுதந்திரத்தை அனுபவிப்பார்கள். ஏன்னா அங்கே உள்ள நிர்வாக சுமை இருக்குல்ல, மனித வாழ்க்கை என்னும் நிர்வாக சுமை, குடும்பம், கூட்டு குடும்பம், எல்லா நிர்வாக சுமையும் பெண்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா அது எளிதான நிர்வாகம். அதனால் அது பெண்கள்கிட்ட கொடுத்துருவாங்க ஆண்கள். பெண்கள்கிட்ட அது இயற்கையாகவே பெண்கள்கிட்ட தான் இருக்கும். எளிதானது தான் இயற்கையானதும் கூட. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது கடினமானது என்பதால் அந்த நிர்வாக சுமையை சுமப்பதற்கு பெண்களால் முடியாது என்பதால் ஆண்கள் அந்த நிர்வாக சுமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் பெண்களிடம் நிர்வாக சுமை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அந்த எளிமையான வாழ்க்கையில் போயிடும். அதனால் பெண்களுக்கு கோபம் வரும். பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துவார்கள். அங்கே வந்து பெண்கள் தான் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து சுதந்திரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ திருமணத்திற்கு பின்பு அவன் வந்து பிறந்த வீட்டிலேருந்து வெளியேறி புகுந்த வீட்டுக்கு வந்துடுறான், மனைவி வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ கட்டுப்படுத்தப்படுகிறான். பெண்களால் ஆண்கள் கட்டுப்படுத்தப்படுகிறான் என்று பொருள். அப்புறம் பெண்களை வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். பெண்கள் வந்து ஆண்களை வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. அப்போது இதன் மூலமாக ஆண் தனது சுதந்திரத்தை இன்னும் சுருக்கிக் கொள்கிறான். சுதந்திரம் என்பது இல்லாமல் இல்லை, ஆனால் ஒரு குறைந்த சுதந்திரம். ஆனால் அடிமைத்தனம் என்பது இல்லை, அது பேர். ஆண்களுக்கும் அங்கே சுதந்திரம் இருக்குது. ஆனால் பெண்கள் தான் அங்கு சுதந்திரமாக இருப்பார்கள். எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அதற்காக ஆண்கள் வந்து பெண்களுடைய சுதந்திரத்தோடு ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் குறைவான சுதந்திரம், கொஞ்சம் தான். அதுக்காக வந்து அடிமையாகவோ ரொம்ப அடங்கி ஓட்டிங்க அப்படிலாம் இல்லை. ஆண்களுக்குன்னு ஒரு இது இருக்குது.
பெண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக, பெண்களுக்கு உதவியாளர்களாக, பெண்களின் காவலர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை.